ஸ்டூடெண்ட் குட் மார்னிங். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் என்னென்னா எடி கரண்ட் அண்டு தேர் அப்ளிகேஷன், சுழல் மின்னோட்டங்கள் மற்றும் அதனுடைய பயன்பாடு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம அப்படியே பார்த்துறோம் ஃபாரடேஸ் லா இன் எலக்ட்ரோமேட்டிக் இண்டக்ஷன். அது ஃபாரடேனுடைய மின்காந்த தூண்டல் இதை பற்றி பார்த்தோம். அதாவதுன்னா ஒரு கண்டக்டரில் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை வந்து சேஞ்ச் பண்ண அப்படின்னா அதை சுற்றி வந்து இன்டியூஸ் EMF வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதுவும் வந்து அதே சேம் தான் சொல்கிறாங்க. அக்கார்டிங் டு ஃபாரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோமேட்டிக் இண்டக்ஷன், an EMF is induced in a conductor when the magnetic flux passing through it changes. அதாவது ஃபாரடேயின் மின்காந்த தூண்டல் விதியின்படி ஒரு கடத்தியின் வழியே செல்லும் காந்த பாயம் வந்து மாறுனுச்சுன்னா அந்த கடத்தியில் ஒரு தூண்டப்பட்ட மின்னேற்றத்து உருவாகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். However, the conductor need not be in the form of a wire or coil. அதே போல் நம்ம எடுத்துக்கூடிய கண்டக்டர் பார்த்தோம் அப்படின்னா கம்பி அல்லது சுருளாக தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்து இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. Even for a conductor in the form of a sheet or plate, an EMF is induced when magnetic flux linked with it changes. அது நம்ம எடுத்துக்கூடிய கடத்தி பார்த்தோம்னா தகடாகவோ அல்லது தட்டாகவோ இருந்தாலும் அதனுடன் தொடர்புடைய காந்தப்பாயம் மாறுனுச்சுன்னா அதில் வந்து ஒரு மின்னேற்றம் வந்து தூண்டப்படுது அப்படின்னு சொல்கிறோம். பட் தி டிஃப்ரென்ஸ் இன் தட் தேர் இஸ் நோ டெஃபினிட் லூப் ஆர் பாத் ஃப்ரம் இன்டியூஸ்டு கரண்ட் டு ஃப்ளோ அவே. அதுக்கு இதுக்கு என்ன வேறுபாடுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அது தூண்டப்பட்ட மின்னோட்டம் பாய்வதற்கு ஒரு குறிப்பிட்ட சுற்றோ அல்லது பாதையோ வந்து இருப்பதில்லை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ as a result the induced current flow in concentric circular path. அதே போல் ஆனால் அந்த கரண்ட் வந்து எப்படி ஒரு இடத்துக்கு போகுதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு புள்ளியை மையமாக கொண்டு வட்டப்பாதையில் செல்லுது அப்படின்னு சொல்கிறோம். As this electric current resembles eddies of water, these are known as eddy current. அப்போ இந்த மின்னோட்டம் பார்த்தீங்கன்னா நீர்ச்சொல்லை போன்று இருக்குது, அதில் வந்து இது சுழல் மின்னோட்டம் அப்படின்னு சொல்கிறோம். தே ஆர் ஆல்சோ கால் ஃபோக்கால்ட் கரண்ட். இது வந்து ஃபோக்கால்ட் அப்படின்னு தான் கண்டுபிடிச்சார். அதனால் இது வந்து ஃபோக்கால்ட் மின்னோட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். டிராபேக்ஸ் ஆஃப் எடி கரண்ட், சுழல் மின்னோட்டங்களின் குறைபாடுகள். when eddy current flow in the conductor, a large amount of energy is dissipated in the form of heat. கடத்தியில் சுழல் மின்னோட்டங்கள் பாயும் போது அதிக அளவிலான ஆற்றல் வந்து வெப்ப வடிவில் வந்து வெளிப்படுது அப்படின்னு சொல்கிறோம். தி எனர்ஜி லாஸ் ட்ரூ டு தி ஃப்ளோ ஆஃப் எடி கரண்ட் இஸ் inevitable, but it can be reduced to a greater extent with suitable measures. அதாவது சுழல் மின்னோட்டம் பாய்தல் ஏற்படக்கூடிய ஆற்றலை வந்து தவிர்க்க இயலாது, ஆனால் தகுந்த நடவடிக்கைகள் மூலம் வந்து இதனை பெருமளவு வந்து குறைக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். தி டிசைன் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் கோர் அண்டு எலக்ட்ரிக் மோட்டார் ஆர்மச்சூர் is the crucial in order to minimize the eddy current loss. அது சுழல் மின்னோட்ட இழப்பை சிறுமமாக குறைக்கும் வகையில் மின்மாற்றி உள்ளகம், அதாவது டிரான்ஸ்ஃபார்மர் கோர் அப்படின்னு சொல்கிறோம், மற்றும் மின் மோட்டார் சுருளி ஆர்மச்சூர், அதாவது எலக்ட்ரிக் மோட்டார் ஆர்மச்சூர் குரூசியல். இதை வந்து ரொம்ப முக்கியமானது. இதை வந்து நம்ம பயன்படுத்தி இதன் மூலம் நம்ம பெருமளவு வந்து குறைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து டிசைன் பண்ணுறது மூலிமா வந்து இந்த ஆற்றலை வந்து நமக்கு தேவையான அளவு குறைச்சி அதனுடைய பாதிப்பு ஏற்படாமல் கொஞ்சம் தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். டு ரெடியூஸ் தி லாசஸ், தி கோர் ஆஃப் தி டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் மேட் அப் ஆஃப் தின் லேமினாஸ்.
insulated from one another, while for electric motor, the winding is made up of a group of wire insulated from one another. இந்த இழப்புகளை வந்து குறைக்க மின்மாற்றின் உள்ளக வந்து ஒன்றுடன் ஒன்று காப்பிடப்பட்ட சிறு தகடுகளால் உருவாக்கப்படுகின்றன. அப்போ தி இன்சுலேஷன் யூஸ்டு டு does not allow the huge eddy current to flow and hence losses are minimized. அப்போ சிறு தகடுகளை வந்து பயன்படுத்துறதுனால மின் மோட்டாருக்கு கம்பிச்சூழல் காப்பிடப்பட்ட கம்பிகளின் தொகுப்பால் உருவாக்கப்படுகின்ற அதிக அளவிலான சுழல் மின்னோட்டம் வந்து பாய்வு வந்து பயன்படுத்தப்பட்ட மின்காப்பு வந்து அனுமதிக்காது. ஏன்னா கம்பி வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய கம்பினா இன்சுலேட்டர்னா மின்காப்பு செய்யப்பட்ட கம்பி தான் பயன்படுத்தணும். அதனால் மின் மோட்டருக்கு வந்து அனுமதிக்காது. இப்போ தடுத்து ரொம்ப கம்மியானதாக வந்து அனுமதிக்குது. அதனால் வந்து இங்கே ஏற்படக்கூடிய சுழல் மின்னோட்டத்தை வந்து குறைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறோம். அதை வந்து தி இன்சுலேஷன் யூஸ்டு டஸ் நாட் அலோவ் ஹியூஜ் எடி கரண்ட் டு ஃப்ளோ அண்ட் ஹென்ஸ் லாஸஸ் ஆர் மினிமைஸ். இந்த மோட்டருக்கு அனுமதியால் அங்கே வந்து எடி கரண்ட் வந்து மினிமைஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். அப்ளிகேஷன் ஆஃப் எடி கரண்ட்ஸ். Though the production of eddy current is undesirable in some cases, it is useful in some other cases. அது சில நேர்களில் சுழல் மின்னோட்டம் உருவாவது வந்து விரும்பத்தகாது என்றாலும் மற்ற சில நேர்களில் வந்து அது பயனுள்ளதாக வந்து இருக்குது. அதில் ஒரு சில தான் நம்ம கொடுத்துருக்குது. A few of them are induction stove, தூண்டல் அதாவது மின் தூண்டல் அடுப்பு ஒன்று சொல்கிறோம். எடி கரண்ட் பிரேக், சுழல் மின்னோட்ட தடுப்பி அப்படின்னு சொல்கிறோம். எடி கரண்ட் டெஸ்டிங், சுழல் மின்னோட்ட சோதனை. எலக்ட்ரோமேட்டிக் டேம்பிங், மின்காந்த தடையுறுதல். இதெல்லாம் பார்த்தோன்னா எடி கரண்டில் நமக்கு வரக்கூடிய அப்ளிகேஷன்ஸ். இண்டக்ஷன் ஸ்டவ், மின் தூண்டல் அடுப்பு. இண்டக்ஷன் ஸ்டவ் இஸ் யூஸ்டு டு குக் தி ஃபுட் குயிக்லி அண்ட் சேஃப்லி வித் லெஸ் எனர்ஜி கன்சப்ஷன். குறைந்த ஆற்றல் நுகருடன் விரைவாகவும் பாதுகாப்பாகவும் உணவை சமைக்க மின் தூண்டல் அடுப்பு வந்து பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்கிறோம். பிலோ த குக்கிங் ஜோன் தேர் இஸ் எ டைட்லி வுட் காயில் ஆஃப் இன்சுலேட்டடு ஒயர். சமைக்கும் பகுதிக்கு கீழ் மின் காப்பிடப்பட்ட கம்பியால் இறுக்கமாக சுற்றப்பட்ட கம்பிச்சுள் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். The cooking fan made of suitable material is placed over the cooking zone. தகுந்த பொருளால் செய்யப்பட்ட சமையல் பாத்திரம் வந்து சமைக்கும் பகுதிக்கு மேல் வைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறோம். When the stove is switched on, an alternating current flowing in the coil produced high frequency alternating magnetic field which induce very strong eddy current in the cooking fan. அதாவது சமைக்கும் பகுதி வந்து நம்ம எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து அடுப்பு வந்து இயக்கிறோம் யா. அப்போ சமைக்கும் பாத்திர பகுதிக்கு மேலே வைக்கப்பட்டுள்ள அடுப்பு வந்து நம்ம இயக்க போகிறோம். அது எப்படின்னு சொல்லி பார்த்தோமா, அடுப்பை இயக்கும்போது சுருளின் பாயும் மாறுதிசை மின்னோட்டம் பார்த்தோமா அதிக அதிர்வெண் கொண்ட மாறுதிசை காந்தப்புலத்தை வந்து உருவாக்குது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அப்படி உருவாதனால அங்கே வந்து மிக வலிமையான சுழல் மின்னோட்டங்களை வந்து சமையல் பாத்திரம் வந்து உருவாக்குது அப்படின்னு சொல்கிறோம். அதான் when the stove is switched on, an alternating current flowing in the coil produce high frequency alternating magnetic field which induced very strong eddy current in the cooking pan. வந்து ஸ்ட்ராங்கான ஒரு சுழல் மின்னோட்டத்தை வந்து உருவாக்குது அப்படின்னு சொல்கிறோம். The eddy current in the fan produce so much of heat due to Joule heating which is used to cook the food. பாத்திரத்தில் உருவாகும் சுழல் மின்னோட்டங்கள் ஜூல் வெப்பமாதலால் அதிக அளவு வெப்பத்தை வந்து உண்டாக்குது. அதை நான் பயன்படுத்தி தான் நம்ம உணவு வந்து சமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறோம். நோட், தி ஃப்ரீக்வன்சி ஆஃப் தி domestic AC supply is increased from 50
to 60 Hz to around 20 to 40 kHz before giving it to the coil in order to produce high frequency alternating magnetic field. அதாவது வீட்டு உபயோக மாறுதிசை மின்னோட்டத்தின் அதிர்வெண் பார்த்தோமா, நமக்கு அந்த அளவுக்குன்னா நம்ம அதிக அதிர்வெண் கொண்ட மாறும் காந்தப்புலத்தை வந்து உருவாக்குவதற்கு நாம் வந்து 50-60 ஹெட்ஸிலிருந்து 20 to 40 கிலோஹெர்ட்ஸாக அதிகரிக்கிறோம். ஏன்னா நமக்கு வரது பார்த்தோன்னா 50-60 தான் இருக்கும். அது வந்து நம்ம அதிகமான கரண்ட் வந்து எடி கரண்ட் வந்து உருவாக்கணும். அதுக்கு என்ன பண்ணால் 20 to 40 கிலோஹெர்ட்ஸ். கிலோ அப்படின்னா அது கூட ஆகும் 10⁻³ வந்து சேர்ந்து வந்துருக்குது. அதாவது அந்த வேல்யூ கூட ஒரு 1000 மல்டிப்ளை பண்ணிக்கணும். அதான் வந்து கிலோ அப்படின்னு சொல்லுவோம். ஏடி கரண்ட் பிரேக், சுழல் மின்னோட்ட தடுப்பி. This eddy current braking system is generally used in high-speed train and roller coaster. இந்த சுழல் மின்னோட்ட தடுப்பி அமைப்பு பொதுவாக அதிவேக ரயில்களிலும் உருளும் வண்டியில் வந்து பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்கிறோம். ஸ்ட்ராங் எலக்ட்ரோமேக்னட்டிக் ஆர் ஃபிக்ஸ்டு ஜஸ்ட் above தி ரயில்ஸ். அதாவது வலிமையான மின்காந்தங்கள் தண்டவாளங்களுக்கு சற்று மேலே வந்து பொருத்தப்படுகின்றது. டு ஸ்டாப் தி ட்ரெயின் எலக்ட்ரோமேக்னட் ஆர் சுவிட்ச்டு ஆன். இப்போ ரயிலை வந்து நிறுத்துவதற்கு மின்காந்தங்கள் வந்து இயக்கு நிலைக்கு கொண்டு வரப்படும். தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் திஸ் மேக்னட் இன்டியூஸ்டு எடி கரண்ட் இன் தி ரயில்ஸ். இந்த ரயில் வந்து ரயில்வே ட்ராக்னு சொல்கிறோம். which oppose or resist the movement of the train. அதாவது நம்ம ஆல்ரெடி சொல்லிக்கிறோம், ஒரு மெட்டல் அல்லது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஒரு மெட்டலோ மேக்னெட்டிக் ஃபீல்டோ ரெண்டு எடுத்துக்கும். இது ரெண்டில் வந்து எது மூணாலும் சரி, ஒன்று ரெஸ்ட்லேருந்து இன்னொன்று மூவ் ஆச்சுனாவே நமக்கு எடிக்கணும் வந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்கும். இப்போ சப்போஸ் மெட்டலை வந்து ரெஸ்ட்டில் வச்சுட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டை மூவ் பண்ணாலும் சரி, மேக்னெட்டிக் ஃபீல்டு ரெஸ்ட்டில் வச்சுட்டு மெட்டல் மூவ் பண்ணாலும் சரி, நமக்கு வந்து எடி கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும்னு சொல்கிறோம். இங்கே அதே போல் தான் இப்போ வந்து மெட்டல் ரயில்வே ட்ராக் வந்து ஒரு ஸ்டேஷனை வச்சுருப்போம். ஒரு ட்ரெயின் தான் பார்த்தோன்னா மூவிங்கில் இருக்குது. பிரேக் அப்ளை பண்ணும்போது எலக்ட்ரோமேட் கொடுக்க போகிறோம். அப்போ கொடுக்கும்போது அது வந்து நாங்கள் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. அந்த ரயில் ட்ராக் பார்த்தோமா நமக்கு வந்து ஒரு மெட்டலாக இருக்குது. அப்போ அங்கே வந்து எடி கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகி அதை ஆப்போஸ் பண்ணி தடுத்து நிறுத்திடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் சொல்கிறாங்க, தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் திஸ் மேக்னட் இன்டியூஸ்டு எடி கரண்ட்ஸ் இன் தி ரயில்ஸ் which oppose or resist the movement of the train. இப்போ இந்த காந்தங்களின் காந்தப்புலம் தண்டவாளங்களில் சுழல் மின்னோட்டங்களை தூண்டி அவை ரயிலின் இயக்கத்தை வந்து எதிர்க்கும் அல்லது தடுத்து நிறுத்தும் அப்படின்னு சொல்லுவோம். திஸ் இஸ் எடி கரண்ட் லீனியர் பிரேக். இது என்ன சொல்லுவோம், நேரியல் சுழல் மின்னோட்ட தடுப்பி அப்படின்னு சொல்லி. இன் சம் கேசஸ் தி சர்க்குலர் டிஸ்க் connected to the wheel of the train through a common shaft is made to rotate in between the pole of the electromagnet. சில நேரமாக ரயில் சக்கரத்துடன் வட்டத்தட்டானது பொது உருளை தண்டு மூலம் இணைக்கப்படும். இது வந்து ஒரு மின்காந்தத்தின் முனைகளுக்கிடையே தட்டானது சொல்ல வைக்கப்படுது அப்படின்னு சொல்கிறோம். அதை வந்து மேட் ஆஃப் ரொட்டேட் பிட்வீன் தி போல் ஆஃப் எ எலக்ட்ரோமேக்னட். அது ரெண்டு மேக்னெட்டுக்கு நடுவில் வந்து ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். வென் தேர் இஸ் எ ரிலேட்டிவ் மோஷன் பிட்வீன் தி டிஸ்க் அண்டு மேக்னெட் த எடி கரண்ட் ஆர் இன்டியூஸ்ட் இன் தி டிஸ்க் விச் இஸ் ஸ்டாப் தி ட்ரெயின். அப்போ தட்டுக்கும் காந்தத்துக்கும் இடையே சார்பு இயக்கம் உள்ளபோது தட்டின் சுழல் மின்னோட்டம் வந்து உருவாகி அது ரயில் வந்து நிறுத்துது அப்படின்னு சொல்கிறோம். அதுபோல் அதாவது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே ரெண்டு மேக்னெட்டுக்கு நடுவில் பார்த்தோன்னா அந்த மெட்டல் வந்து மூவாயிட்டு வந்திருக்கும். நமக்கு எப்போ வந்து பிரேக் அப்ளை பண்ணுறோம் அப்போ வந்து அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுக்கும்போது ஆகும்னா அந்த இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு உள்ளே தான் வந்து மெட்டல் மூவ் ஆகிடுது. அப்போ அந்த மேக்னெட்டிக் அப்ளை பண்ணால் அது வந்து ஒரு வீலில் கூட சேர்ந்து ரொட்டேட் ஆகி வந்துருக்குன்னு சொல்கிறோம். மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணும்போது
அந்த டிஸ்க்கு 2 பக்கமும் பார்த்தோன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு நடுவில் வந்து இந்த மெட்டல் மூவ் ஆகிறதுனால எடி கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அதனால் வந்து ரயில் வந்து ஸ்டாப் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதை என்ன சொல்கிறாங்கன்னா, திஸ் இஸ் எடி கரண்ட் சர்க்குலர் பிரேக். இதை வந்து வட்ட வடிவ சுழல் மின்னோட்ட தடுப்பி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். எடி கரண்ட் டெஸ்டிங், சுழல் மின்னோட்ட சோதனை. இட் இஸ் ஒன் ஆஃப் தி simple non-destructive testing method to find defect like surface cracks, air bubbles present in the specimen. அதாவது கொடுக்கப்பட்ட மாதிரி ஒன்றில் உள்ள மேற்புற வெடிப்புகள், காற்று குமிழ்கள் போன்ற குறைபாடுகளை கண்டறிவதற்கான எளிமையான பழுது ஏற்படுத்தாத சோதனை முறையில் இது வந்து ஒன்று அப்படின்னு சொல்கிறோம். A coil of insulated wire is given a alternating electric current so that is produced a alternating magnetic field. அது காப்பிடப்பட்ட கம்பிச்சுருள் ஒன்றுக்கு மாறுதிசை காந்தப்புலத்தை வந்து உருவாக்கக்கூடிய வகையில் மாறுதிசை மின்னோட்டம் வந்து அளிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறோம். when this coil is brought near the test surface, eddy current is induced in the test surface. இந்த கம்பிச்சுருள் வந்து சோதனை பரப்புக்கு அருகில் கொண்டு வரும்போது சோதனை பரப்பில் சுழல் மின்னோட்டம் வந்து தூண்டப்படுது. அந்த காயில் எந்த ஒரு குறைபாடு இல்லைன்னா நமக்கு அதிகமான சுழல் மின்னோட்டம் வந்து உருவாகிருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இல்லை ஏதாவது குறைபாடு வந்துச்சுன்னா சுழல் மின்னோட்டத்தின் மதிப்பு வந்து குறையும். இப்போ தி ப்ரெசன்ஸ் ஆஃப் டிஃபெக்ட் காசஸ் தி சேஞ்ச் இன் ஃபேஸ் அண்டு ஆம்ப்ளிடியூட். அதாவது கட்டம் அது வீச்சில் வந்து மாற்றம் ஏற்பட்டிருக்கும். of the eddy current that can be detected by some other means. அதாவது வேறு ஏதாவது டிஃபெக்ட் இருந்தால் மட்டும்தான் அந்த ஃபேஸ் அண்ட் ஆம்பிட்யூட் வந்து சேஞ்சஸ் இருக்கும். எந்த டிஃபெக்ட் இல்லைன்னா அந்த வேல்யூ வந்து ஒரு ஹை வேல்யூ தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் திஸ் வே தி டிஃபெக்ட் ப்ரெசன்ட் இன் தி ஸ்பெசிமென் ஆர் ஐடென்டிஃபை. அப்படி இதில் ஏதாவது மாறுபடுச்சுன்னா இதை டிஃபெக்ட் இருந்து கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வாறாக மாதிரியில் உள்ள குறைபாடு வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறோம். அதனால தான் இது வந்து எடி கரண்ட் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். எலக்ட்ரோமேக்னெட்டிக் டேம்பிங், மின்காந்த தடையுறுதல். தி ஆர்மச்சூர் ஆஃப் தி galvanometer coil is wood on a soft iron cylinder. galvanometerன் சுருளின் சுற்று ஒரு தேனிரும்பு உருளையின் மீது வந்து சுற்றப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்ஸ் தி ஆர்மச்சூர் இஸ் டிஃபெக்டட், தி ரிலேட்டிவ் மோஷன் பிட்வீன் தி சாஃப்ட் அயர்ன் சிலிண்டர் அண்ட் தி ரேடியல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டியூஸ் எடி கரண்ட் இன் தி சிலிண்டர். அது சுருளின் சுற்று விலையடைந்ததும் தேனிரும்பு உருளைக்கும் ஆர வகை காந்தப்புலத்துக்கும் இடையே உள்ள சார்பு இயக்கம் சுழல் மின்னோட்டத்தை வந்து உருளிலிருந்து தோன்றுது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ தி டேம்பிங் ஃபோர்ஸ் ட்ரூ டு தி ஃப்ளோ ஆஃப் எடி கரண்ட் பிரிங் தி ஆர்மச்சூர் டு ரெஸ்ட் இமிடியட்லி. இப்போ சுழல் மின்னோட்டம் பாய்வதை உண்டாக்கும் தடையுறு விசை சுருளின் சுற்றை உடனடியாக வந்து ஓய்நிலைக்கு கொண்டு வருது. இப்போ தென் galvanometer shows the steady deflection. இப்போ உடனடியாக ரெஸ்ட் ஓய்நிலை கொண்டு வரதுனால galvanometer வந்து நிலையான விலகத்தை வந்து காட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் கால் எலக்ட்ரோமேக்னெட்டிக் டேம்பிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து மின்காந்த தடையுறுதல் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து எடி கரண்ட் உருவாகலைன்னா நம்ம galvanometerல கரண்டாக பாஸ் பண்ணால் அந்த டிஃப்ளெக்ஷன் காட்டும். அது என்ன ஒரு ரிலேட்டிவ் மோஷன், அது முன்னாடியும் பின்னாடி வந்து கொஞ்சம் கொஞ்சம் மூவ் ஆகிட்டே இருந்து அப்புறமேட்டு தான் வந்து ரெஸ்ட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே வந்து இங்கே எடி கரண்ட் பிடிச்சமாக இருந்துச்சுன்னா இது ஆப்போசிங் மோஷன் வந்து தடுத்துரும். அதனால் நமக்கு ரீடிங் கொடுத்தோமா என்ன ரீடிங் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு ரீடிங் காட்டிருக்கும். அங்கே எந்த வந்து ரிலேட்டிவ் மோஷனும் வந்து இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தேங்க்யூ.